சோனி எக்ஸ்பிரியா 1 மார்க் 2 அப்படின்ட்டு இந்த ஃபோனு இந்தியாவில் லான்ச் ஆகலை. அதாவது நம்ம இந்தியாவில் லான்ச் ஆகாமல் வெளிநாட்டில் லான்ச் ஆகிருக்கு. அது இந்தியாவில் இதில் வராது சொல்ல போனால் கூட. இதில் உள்ள ஸ்பெஷல் என்ன, இதில் என்னென்ன இருக்குது, இது எப்படி நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபோனில் தான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். குவாலிட்டி எப்படி இருக்குமோ எனக்கு தெரில. பட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுவிடுங்க. கொஞ்சம் பேடாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுவிடுங்க. இதில் ஹைலைட் என்னன்னா கேமரா, அப்புறம் இந்த இருக்கு பாருங்க, சினிமா ப்ரோ, அப்புறம் ஃபோட்டோ ப்ரோ அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இதுதான் ஹைலைட்டு. இதில் தான் நம்ம கேமரா எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதாவது நம்ம டிஎஸ்என்எல் எடுக்கிறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டமில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே மேனுவல், ஆட்டோ, அதாவது பார்த்துங்க நான் மாற்றுறேன். இதை பாருங்கள், இப்போ தெரியுது. இது ஆட்டோ மேனுவல்ன்ட்டு இருக்குது. நம்ம மேனுவலில் கொடுத்துட்டு ஃபோட்டோ பிடிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னா பட்டனெல்லாம் கிடையாது. அதாவது இந்த இடத்துல சைடில் ஒரு பட்டன் இருக்கும். பவுச் அவுத்தாத உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏதோ இந்த இடத்துல இருக்குது பட்டனு. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த ஃபோட்டோவே கிளிக் ஆகும். இதை பார்த்துங்க. ஓகே, இப்போது அந்த ஃபோட்டோவை காட்டுற பாருங்கள். இப்படி இருக்கும். அதாவது நம்ம டிஎஸ்என்எல்லில் என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணோம். நல்லா இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் இது சினிமா ப்ரோன்ட்டு ஒன்று இருக்குது. சினிமா ப்ரோ இதை டச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் வேறு லெவல் வீடியோ பிடிக்கலாம். என்னடா கருப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது கருப்பாக தான் இருக்கும். நம்ம தானே மேனுவலாக மாற்றணும் தானே. இப்போ தெரியுதுங்களா? அதாவது நான் மேனுவலாக மாற்றிட்டேன். மேனுவலாக மாற்றி இப்படி இருக்கும். அதாவது கீழே எல்லா சிஸ்டம்ஸும் கீழே கொடுத்துருப்பான். தெரியுதுங்களா? கீழே எல்லா சிஸ்டமும் கொடுத்துருப்பான். அதே இந்த ப்ரெஷ் பண்ணால் அது வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஷேக்கு அந்தளவுக்கு கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இல்லை, சுத்தமாக ஷேக் கிடையாது. நீங்கள் ஒரு பைக்கில் போகும்போது வீடியோ எடுத்தால் கூட பக்காவாக இருக்கும். ஆல்ரெடி நான் எடுத்த வீடியோ தான், அதனால தான் நான் சொல்கிறேன். இதில் என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, எல்லாமே சைனீஸில் இருக்கும். இது சைனீஸாக எந்த லாங்குவேஜ்னு தெரில, பட் சைனீஸில் இருக்கும். கூகுள் பே, ஃபோன்பேயில் ஒர்க் ஆகுது இல்லைன்னு நானே செக் பண்ணி பார்க்கல. பட் என் ஃப்ரெண்டோட ஃபோனு கையில் வந்துச்சு. அதனால தான் டெஸ்டிங்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். அப்டேட்டு ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகிட்டு இருக்குது. முக்கியமாக ஒன்று பேட் நியூஸ் என்னென்னா, பேட்ரி சார்ஜ் தான் நிற்காது, சல்லுன்னு இறங்கிடும். அதாவது 4 mAh பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் உண்டு, பட் டவுன். நீங்கள் ஒரு வீடியோ தானே ரெக்கார்டிங் பண்ணணும்னு நினச்சிங்க கூட டப்புன்னு இறங்கிடும். அதாவது வீடியோ அண்டு ஃபோட்டோ இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் சீக்கிரமாக சார்ஜ் இறங்கிடும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மேஜர் என்னென்னா 5G, பட் 5G நெட்ஒர்க் கிடைக்குது. ஃபோனெல்லாம் வேறு லெவலில் இருக்குது கேமராவுக்கு. பட் கேமரா குறை சொல்லவே முடியாது. கேமரா வேறு லெவலில் இருக்கும். நான் ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறேன், பட் அதோட சாம்பிளிங் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபோட்டோ வேறு லெவல் இருக்கும். இதெல்லாமே நான் அந்த இது வச்சு தான் நான் எடுத்தேன். பட் அந்த ஜெக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. கேமரா குறை சொல்லவே முடியாது. ஏன்னா சோனியானாவே கேமரா குவாலிட்டி தான். எல்லாமே வேறு லெவல் இருக்கும். இந்த ஃபோனு நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொன்னால், இவ்வளோ காசு கொடுத்து வாங்கலாமா வேணாமா கேட்டிங்கன்னா, அது உங்களோட சாய்ஸ். பரவாயில்ல, பவர் பேங்க் கூடவே கொண்டு போகிறேன், சார்ஜ் போட்டுக்கிற அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு ஃபோன் பேட்ரி பேக்கப் நல்லா இருக்குது பார்த்து வாங்கிக்கலாம். பட் இது ஒரு சைனா வெர்ஷன். அப்டேட்டு உங்களுக்கு வராது. ஆண்ட்ராய்ட் 12 மேலே இருக்குது. லாஸ்ட் அப்டேட் அதுதான் நினைக்கிறேன். பட் சிஸ்டம் அப்டேட்டில் போய் பார்த்தா கூட ஆண்ட்ராய்ட் 12 தான் இருக்குது. அப்டேட்டெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இல்லை. வேறு எதாவது ப்ராப்ளம்னு கூட, மெயினாக ஒன்று இதுக்கு எதனா டிஸ்பிளே ப்ராப்ளம் இல்லை பேட்ரி ப்ராப்ளம்னு கூட உங்களால் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். பார்த்துங்க. பட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.